Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. எந்த கொலை சம்பவம் நடந்தாலும் உடனே அதை சாதியோட முடிச்சு போட்டு செத்தது யாரு, கொலை பண்ணது யாரு, இந்து சமுதாயத்தில் சாதிய முரண்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் சுமூகமாக தீர்ந்திருக்கிறது. இனி வருங்காலத்திலையும் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இந்து தர்மத்தில் இந்த வேற்றுமைகளுக்கும் வெறுப்புணர்வுக்கும் இந்த பாதக செயல்களுக்கும் இடம் கிடையாது. நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஒரு தலைவரை சாதி மதம் பார்த்து ஆதரிக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில கட்சிகள் வெறுப்பை விதைக்கின்றன. ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு உள்ளேயுமே ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் அறுபதியர் சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வர முடியும்? ஒரு சமூகத்தை குளோரிஃபை பண்ணி பேசிட்டே இருக்கிறது, பெருமை பேசிட்டே இருக்கிறது, அது தப்பு இல்லை. நீங்கள் பேசிக்கணும். இன்னொரு சமூகத்தை கீழ்மைப்படுத்தி பேசக்கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய வன்மம் யாரு அவர் என்ன ஏதாவது ஜாதி சங்கர் நம்புறாங்க? ஆனா அறுவாள்லாம் வச்சு நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காரு, அது ரீல்ஸ் போடுறாங்க. அதுவுமே தப்பு. அது தப்பு. நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப ஆதிக்க சாதியினரை யார சொல்றேன்? வெட்டினவரை சொல்றேன். அவர் ஆதிக்க சாதிங்கிற மனோபாவத்துல தானே வெட்டி இருக்காரு. அந்த மனோபாவம் அவருக்கு இருந்தது. நீங்க எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? அவரு தானே மாற்று சமூகத்தினரை சேர்ந்த. நீங்க எங்க அக்கா சொல்லி அதே விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தவர். யார் செஞ்சாலும் தவறு தானே சார். நீங்க ஆதிக்க ஜாதின்னு ஒரு ஜாதி. வணக்கம். இன்று நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். தூத்துக்குடியில நடந்த ஆணவ படுகொலை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே சாதி குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கு, சமத்துவம் குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. உங்களுடைய கண்ணோட்டத்துல இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் எப்படி பாக்குறீங்க? நடைபெற்று இருப்பது கொலைபாதக செயல். ஒரு உயிர் போயிருக்கு. இதை கடுமையாக நாம கண்டிக்கணும். இனிமேல் இத்தகைய மனோபாவம் வளரக்கூடாது. அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இன்னொரு நேரத்தில் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள். இப்போ எங்கே பார்த்தாலும் நடந்திருப்பது கொலை. வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நம்ம நிற்கிறோம். ஆனால் இப்போ எந்த கொலை சம்பவம் நடந்தாலும் உடனே அதை சாதியோட முடிச்சு போட்டு செத்தது யாரு, கொலை பண்ணது யாரு, அதை ரெண்டு சாதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோதலாக மாற்றுவது, இன்னொரு சாதி குறித்து இந்த ஒட்டுமொத்த சமூகமே இப்படித்தான் அவதூறு பேசுவது, அப்புறம் இந்த பக்கம் இருந்து எதிர்வினை ஆற்றுவது, இத்தகைய சூழல் ஆரோக்கியமானதல்ல. அது மிகவும் வருந்தத்தக்கது. நடைபெற்று இருக்கின்ற இந்த படுகொலை சம்பவம் மேலும் மேலும் சாதி ஏற்றத்தாழ்வுகளை தூண்டிவிடாமலும் மேலும் மேலும் இத்தகைய வன்முறைக்கு வித்திடாமலும் இருக்க வேண்டும். அதுக்கு எல்லா தரப்பினரும் இணைந்து, வெறும் அரசாங்கம் மட்டும், சட்டம் மட்டும் இதில் செயல்பட்ட பத்தாது. சமூக நலனில் அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து இதிலே செயல்படும். இப்போ இந்து மக்கள் கட்சியுடைய நோக்கம் ஒரு நீண்ட கால ஒரு மிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமே, இந்துக்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் ரெண்டு பக்கமும். இதுல பாதிக்கப்பட்டவரும் இந்து தான், கொலை பண்ணவரும் இந்து தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல், இந்துக்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய சாதிய முரண் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய உங்களுடைய பரந்துபட்ட அனுபவத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னைக்குதான் தீருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அநேகமாக இந்து சமுதாயத்தில் சாதிய முரண்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் சுமூகமாக தீர்ந்திருக்கிறது. இனி வருங்காலத்திலையும் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். காலத்திற்கு தகுந்தபடி தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடியதுதான் சனாதன இந்து தர்மம். இந்து தர்மத்தில் இந்த வேற்றுமைகளுக்கும் வெறுப்புணர்வுக்கும் இந்த பாதக செயல்களுக்கும் இடம் கிடையாது. ஆனால் இப்போ அரசியல், சுயநல எண்ணம் இதன் காரணமாக இந்த விஷயத்தை சில சக்திகள் உயிர் போட வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் சாதி வாரியாக மக்களை அணிவகுக்க செய்வது. ஓட்டு, சாதி ஓட்டு. இந்த சாதி வேட்பாளரை நிறுத்தினா நாம் இந்த தொகுதியில் வெற்றி அடைய முடியும். இந்த சாதி வாக்காளர்களை கவரணும்னா நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கணும். அப்படிங்கிற மாதிரியான அரசியல் அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த சாதி வாரி அரசியல் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரணும்.
ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்லக்கூடிய கள அரசியல், தேர்தல் அரசியலுக்காக வேட்பாளர்கள் அப்படி நிறுத்தினாலும், இன்னொரு பக்கம் சமூக நீதி சார்ந்து நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சமூக நீதி சார்ந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய இவங்க அதை பத்தி பேசாம இருந்தாலே போதும். இவங்கெல்லாம் பேசாம அமைதியா இருந்தாலே இந்த தர்மம், இந்த மக்களுடைய இயல்பு அவங்க எல்லாத்தோடையும் ஒண்ணா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. இவங்க போய் தான் அதை பெருசுப்படுத்துறாங்க. இப்ப எம்ஜிஆரை வந்து ஜாதி பார்த்தா முதலமைச்சராக்குனாங்க, மொழி பார்த்தா முதலமைச்சராக்குனாங்க. அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேர்ந்து தானே அவர். கருணாநிதி ஐயா இருக்காங்க, அவங்க என்ன ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்களா? ஆக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஒரு தலைவரை சாதி மதம் பார்த்து ஆதரிக்கல. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சில கட்சிகள் வெறுப்பை விதைக்கின்றன, இன்னொரு சமூகத்திற்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை கட்டமைக்கின்றன. அது வந்து ரொம்ப தப்பு, அது தடை செய்யப்படணும். சட்டத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவங்க சாதி ஒழிப்பு தன்னுடைய லட்சியம் என்று ஒர்க் பண்றாங்க, அதானே பேசுறாங்க. அவங்களே இப்போ இந்த ஆணவ கொலை, கௌரவ கொலை, அதுக்கு எதிராக புது சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அங்க அந்த மாவட்ட செயலாளர் அங்க பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஒடுக்கப்பட்டோரில், தாழ்த்தப்பட்டோரில் மிகவும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த சமூகத்தில் பெண் எடுத்ததுக்காக அந்த சிறுத்தை நிர்வாகி அந்த பெண் வீட்டில் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறை நிகழ்ந்து இதே ஆணவ கொலை அங்கே நடந்திருக்கு. அப்போ எல்லாரும் இது சுயபரிசீலனை பண்ணணும். ஒரு ஆணவ கொலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ கொலையில கொலை பஞ்சமாபாதகத்தில் ஒண்ணு. ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு உள்ளேயுமே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வர முடியும்? அவங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை என்ன, தீண்டாமை இழிவுகள் என்ன? சிறுத்தை கட்சியில் நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், இது மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கு. ஏதோ ஒரு நிர்வாகி பண்ணாரு, ஏதோ ஒரு அதே மாதிரிதான் இது ஏதோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு நிர்வாகின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது மாதிரிதான் இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இப்போ தென் மாவட்டங்கள்ல இந்த விஷயங்கள் ஒரு மோசமா அதிகரிச்சுட்டே இருக்கு. மாணவர்களுக்கு மத்தியில பள்ளிக்கூடத்துல ஜாதி பார்த்து கொலை பண்ணாங்க பாத்தீங்க. சாதி அப்படிங்கிறது வந்துங்க அந்த அடையாளத்தையே அழிச்சிடணும். இந்த சாதிங்கிறத இவங்க அரசியலா அணுகுறாங்க. ஆனா சாதிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. வர்ணாசிரம தர்மத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது. வர்ணம் வேற, ஆசிரமம் வேற. அதுல வந்து 4 தான் சொல்றாங்க, 4 ஆசிரமம் 4 வர்ணம் தான் சொல்றாங்க. இத்தனை ஜாதி எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் யாரால உருவாக்கப்பட்டது? இதெல்லாம் ஏன் இப்படி இத்தகைய இன்னொருத்தரை வந்து கேவலமா நினைச்சு ஒரு சமூகத்தை குளோரிஃபை பண்ணி பேசிட்டே இருக்கிறது, பெருமை பேசிட்டே இருக்கிறது, அது தப்பு இல்லை. நீங்க பேசிங்க, இன்னொரு சமூகத்தை கீழ்மைப்படுத்தி பேசக்கூடாது இல்லையா? ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கால ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறாங்க, நிறைய எதிர்க்கட்சிகளும் வந்து இப்ப இருக்கிற சட்டங்களே போதுமானதுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க என்ன சார் திமுக மாதிரியே பேசுறீங்க? ஆமாங்க, இப்ப இருக்கிற சட்டத்திலே நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு தனி சட்டம் இயற்றி அதுக்கு தண்டனைகள் வந்து கூடும்போது தானே இது மாதிரியான சம்பவங்கள் இனியும் நடக்காம இருக்கும். என்ன கொலைக்கு என்ன தண்டனை? மேக்சிமம் தண்டனை மரண தண்டனை. சரி, அதுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு பயம் வரணும்ல சார். பயம் அது உருவாக்குங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொலை பண்றதே தப்பு, அதுல ஜாதி பார்த்து கொலை பண்றது. இதுல இந்த நாடக காதல் அந்த விவகாரம்லாம் தனி. இப்போ 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஒரு சமூகமா இருப்பாங்க, அவங்க ஒரு சமூகமா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரருக்குள்ளேயே பெற்றோர் விரும்பாமல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எதிர்க்கக்கூடிய சம்பவங்களும் உண்டு. சார் எல்லாத்தையும் விட்டுருவோம் சார், அரசியல்வாதி, நீங்க ஒரு கட்சி தலைவர், எல்லாத்தையும் விட்டுருவோம். சக மனுஷனா கேட்கிறேன். இப்போ அந்த தம்பி கவின் நல்லா படிச்சு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பையங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த பக்கமும் வந்து நல்ல ஒரு போலீஸ் ஃபேமிலி, பாருங்க நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ரெண்டாவது 2 பேரும், ஒருத்தர் சொல்றாரு 2 பேரும் மாம மச்சான் தான் பழகிக்குவாங்க, அப்படிதான் பழகிருக்காங்க. ஆமா, அப்படிதான் பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்ற மாதிரி யாராவது தூண்டி விட்டது? இல்லைங்க, இதுல அந்த பொண்ணோட பேட்டி நான் பார்த்தேங்க. நாங்கள் வந்து நாம் உண்மையான காதலில் நாங்கள் இருந்தோம்னு சொல்லுது. இவன் இப்படி பண்ணிட்டான், அது வந்து வேதனையாக இருக்குது. ஆனால் எல்லாரும் எங்கள் அம்மா அப்பாவை குற்றம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த பொண்ணு பேசுதுங்க. இது 2 குடும்பம், பெற்றோர்கள் குழந்தைகள், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு தனித்துவமானது. காதலுக்காக பெற்றோர்களையே தூக்கி வீசிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை பெற்றோர்கள் சொல்படி அவங்க கேட்டு அவங்க விருப்பத்துக்கு உட்பட்டு திருமணம் செய்து வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. இங்கே இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வீட்லேயும், உங்கள் வீட்லையா இருந்தாலும் சரி, எங்கள் வீட்லையா இருந்தாலும் சரி, ஒரு பையன் வந்து அவனுடைய விருப்பத்தை, ஒரு பொண்ணு, நம்ம பொண்ணு ஒரு விருப்பத்தை சொல்லுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவுரை சொல்லுவோம் இல்லையா? வேண்டாமா, இதுதானே சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்தில் அது மனம் மாறலாம். அது வந்து இதில் அதுக்கான அவகாசமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆத்திரத்தில் அறிவிழந்து போய் இந்த காரியம் நடந்திருக்குது.
இதை ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகும். இதை வந்து இந்த மனோபாவம் ரொம்ப தப்பு. இல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய வன்மம் யாரும் போய் அதுல யாரு அவர் என்ன ஏதாவது ஜாதி சங்கத்துல மெம்பரா இருந்தாரா? ஆனா அருவாள்லாம் வச்சு நிறைய போஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது ரீல்ஸ் போடுறாங்க. இல்ல அதுவுமே தப்பு. அது தப்பு தான். ஏன் நடவடிக்கை எடுக்கல? சென்னையில இது மாதிரி நடந்திருந்தா அந்த தம்பி வந்து அந்த கத்தி வச்சிருந்த தம்பி கேக் வெட்டுறாங்க, பிறந்தநாள் கொண்டாடும் போது அருவாள்ல கேக் அடுத்த நாள் மாவு கெட்டு போட்டுறாங்க. அது பாக்குறோம், நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நெல்லையிலையும் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டவங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இது ஏதோ அவரு நடவடிக்கை எடுக்காம விட்டுருக்காங்க. இது ஒரு தவறு தான். அந்த தம்பிக்கு ஏன் அந்த மனோபாவத்தை ஒரு சமூகம் உருவாக்குச்சா, ஒரு கட்சி தலைவர் உருவாக்குனாரா, அல்லது யாராவது தூண்டி விட்டாங்களா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சாதி அப்படிங்கிறது தானே சார் ஒரு பெரிய ஒரு மார்க்கா இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ல. அது எப்படி சார் நீங்க வெளியே வரீங்க? எக்ஸாம் ஃபுல்லா வந்து அடையாளம் இல்ல, நீங்க எக்ஸாம் அடையாளம் இந்தியன், என்னுடைய அடையாளம் தமிழன், என்னுடைய அடையாளம் எங்க கொங்கு, எங்க பகுதி இல்லையா? அது மாதிரி இந்த சாதி, நம்முடைய கலாச்சாரம், குலதெய்வம், பண்பாடு, குடி, இதெல்லாம் பாரம்பரியா வர்றது. இது கலாச்சாரத்தோடு தொடர்புடையது. இது எப்ப அரசியலோடும் ஏற்றத்தாழ்வோடும் முடிச்சு போடுறாங்களோ அப்பதான் அந்த பிரச்சனை வருது. நீங்க சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு அல்லது உங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒழிக்கிறதுக்கான முயற்சியை நீண்ட காலமாக நம்ம நாட்டுல சில சக்திகள் செய்யறாங்க. இப்ப ஆதிக்க சாதியினரை யார சொல்றீங்க? வெட்டினவரை சொல்றேன். அவர் ஆதிக்க சாதிங்கிற மனோபாவத்துல தானே வெட்டியிருக்காரு. அல்ல, அந்த மனோபாவம்னு இன்னும் தெரியல. அந்த மனோபாவம் அவருக்கு இருந்தது நீங்க எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? அவரு தானே மாற்று சமூகத்தினரை சேர்ந்த எங்க அக்கா சொல்லி அதே விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தவர். யார் செஞ்சாலும் தவறு தானே சார். பட்டியலின மக்களுக்குள்ளேயே காதல் திருமணங்கள் நடைபெறுகிறது, கொலை பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க ஆதிக்க சாதியா? ஆமா, ஆதிக்க மனோபாவம் தானே சார். இப்போ சிம்பிளா சொல்றேன், தூத்துக்குடியில ஒரு சொன்னீங்க, அதுக்கு நீங்க ஆதிக்க சாதின்னு சொல்லாது, ஆதிக்க மனோபாவம். நீங்க ஆதிக்க ஜாதின்னு ஒரு ஜாதியை முத்திர கொடுத்தாரு. இந்து மக்கள் கட்சி காதலர் தினம் வர்றப்ப எல்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. காதலர் தினத்தை தான் எதிர்க்கிறாங்க, காதல் எதிர்க்கல. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன சார்? எனக்கு புரியல சார், உண்மையிலே புரியல. காதலர் தினம் அப்படிங்கிறது நீங்க எப்போ பண்றீங்க? February 14th அன்னைக்கு வந்து அது வேலண்டைன் டே. நீங்க வேலண்டைன் டேயை வேலண்டைன் தினமா நீங்க கொண்டாடிக்கீங்க. அதுக்கு ஏன் காதலர் தினம்னு பேர் வைக்கிறீங்க? இது நமது நாட்டில் தொடர்ந்து சில சக்திகள் இதை வந்து ஒரு பிரச்சாரமா ஒரு முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இங்கே காதலர்களுக்கான திருவிழா நிறைய இருக்கு. இங்கே இந்திர விழா நடந்திருக்கு, பாடி பெருக்கு முடிச்சது இல்லைங்களா? அப்போ வந்து ஆத்தனத்தி, ஆதிமந்தி, காவிரி என்னங்க பெருக்கெடுத்து வருகிற பொழுது அவங்க இந்திர விழா கொண்டாடியதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து காதல் வந்து போற்றப்படுகிறது, காதல் வந்து மதிக்கப்படுகிறது. ஆனால் காதலர் தினம் அப்படின்னு சொல்லி வேலண்டைன் டேயை கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு கலாச்சார பண்பாட்டு சீரழிவை ஏற்படுத்துறது தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய, காதலுக்கு காதல் திருமணத்துக்கெல்லாம் எப்படி ஒரு ஹிந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? இந்து மதத்துக்கு ஜாதி ஏற்றத்தாழ்வே கிடையாது. இந்து மத கடவுள்கள் எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான், காதலை போச்சு ரதி மதன்னு ஒரு கடவுளை வச்சிருக்கிறோமே. அதனால நாங்கள் இந்த வேலண்டைன் டே எதிர்ப்பு தான் பண்றோம். இது எப்படின்னா பின்னாடி ஒரு 4-5 பேர் கத்தி குத்தி அப்படி ரத்த களமா இருக்கிறப்ப வெள்ளை துணியை போட்டு மறைச்சிட்டு நீங்க பேசுற மாதிரி இருக்கு சார் உண்மையிலே. ஏன்னா காதல் எதிர்ப்பு அப்படிங்கறத அடுத்த சாதியில கொண்டு போய் முடியுது. காதலை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜென்ரலா கேட்கிறேன். காதலை எதிர்க்கும் எல்லாரையும் ஒரு கேள்வி. நாங்க காதலுக்கு ஆதரவுங்கிறோம், நீங்க எங்களை காதலுக்கு எதிர்ப்புங்கிறீங்க. என்ன சார்? இப்போ முருகன் இந்து இல்ல, தமிழ் கடவுள். சிவபெருமான் இந்து இல்ல, சைவ கடவுள். அப்ப யார் தான் இந்து? ஸோ இந்த நோக்கம் என்னன்னா, நம்முடைய சனாதன தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் சேர்ந்தது தாங்க சனாதன தர்மம், இதெல்லாம் சேர்ந்தது தாங்க இந்து சமயம். இதுல ஜாதி மத அல்லது புதுமை, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் சீர்திருத்தங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளுறோம். நம்ம தப்பா ஒரு காலத்துல தப்பு, இன்னைக்கு நாங்க சரி பண்ணிக்கிறோம், நம்மளே சீர்திருத்திக்கிறோம். இதுல வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, அரசியலுக்காக, தங்கள் சொந்த நலனுக்காக, தங்கள் கட்சி நலனுக்காக இந்த இஷ்யூ கிடைச்சிருச்சுப்பா, ஒரு பாடி கிடைச்சிருச்சுப்பா, இது என்ன ஜாதி? யாராவது ஒருத்தங்க பேசணும்ல சார். பேசுறோம், பேசாமலே விட்டுறக்கூடாது. நாங்க பேசுறோம், நீங்களும் போக வேண்டியதுதானே சார், நீங்களும் பேசுங்க. கட்டாயம் பேசுறோம். நாம சொல்லணும், இது வந்து சரி பண்ண வேண்டிய பிரச்சனை. அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். சும்மா அதுவும் இப்பெல்லாம் வந்துங்க இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் இதை பெருசு பண்ற மாதிரி கொண்டு வராங்க. அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, சட்டத்துக்கு பொறுப்பு இருக்கு, ஆனா இது ஒட்டுமொத்த சமூகத்திலையும் இந்த மாற்றம். ஆனா இது இந்த மோதல் போக்கு வந்து ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை தூண்டுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்படிதான் பண்ணுவோம். அந்த ஜாதி கலவரத்தை தூண்டி அதிலே குளிர் காய்ந்து அதிலே நாங்கள் ஓட்டு வாங்கி நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.